வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், 2 ஸ்டார் அன்னாசி, கல்பாசி சிறிதளவு, 6 பூண்டு, பச்சை மிளகா 1, 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை அரை கப் எடுத்திருக்கேன். இதை நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ பவுலில் முருங்கைக்கீரை, பூண்டு, பச்சை மிளகா, ஸ்டார் அன்னாசி, சின்ன வெங்காயம், கல்பாசி, மிளகு, துவரம்பருப்பு, ஜீரகம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இதை நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிளகு காரம் இருக்கனால நம்ம காரம் எதுவும் தேவையில்லை. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடிகட்டிக்கலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தண்ணி, அந்த தண்ணி இதிலேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பாருங்கள், சூப்பு தண்ணியாக இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு எதுவும் சேர்க்கலை, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முதல்லையே ஒரு முருங்கைக்கீரை சூப் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.